அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழகம் முழுக்க அவருக்கு பணிகள் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இந்த நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தியிருக்கின்ற எங்கள் அன்பிற்குரிய தோழர், என் அன்பு தந்தை நெடுமாறன் அவர்களுக்கும், தோழர் கொளத்தூர் மணி அவர்களுக்கும், உணர்ச்சி கவிஞர் நாசி ஆனந்தன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் கோழங்கி அவர்களுக்கும், தோழியர் வல்லை சஹரா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை பெருமைக்குரியதாக உங்கள் வரவின் மூலமாக மாற்றி அமைத்திருக்கின்ற தோழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் கவிதை என்பது தமிழ்நாடு என்ற அந்த குறுகிய அந்த ஒரு சின்ன வரைபடத்திற்குள் எழுதப்படுகின்ற கவிதைகள் மட்டும் அல்ல. இன்றைய சூழலில் இன்னும் சொல்ல போனால் சங்ககால சூழலில் கூட சோழர் காலத்தில் தமிழர்கள் ஆண்ட நிலப்பகுதி என்பது உலகத்தினுடைய மிக கணிசமான ஒரு பகுதி என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எழுதப்பட்டு வருகின்ற புதுக்கவிதை வரலாற்றில் அதிலும் குறிப்பாக பெண்ணியம் மற்றும் பெண் கவிதைகளுக்கான பெண் உரிமைகளுக்கான கவிதைகளினுடைய வரவை வைத்து பார்க்கிற பொழுது என்னை பொறுத்தவரை 1986 வெளிவந்த இலங்கையில் வெளிவந்த சொல்லாத செய்திகள் என்ற தலைப்பில் வெளிவந்த ஒரு சின்ன மிகச்சிறிய தொகுப்பு. அந்த மிகச்சிறிய தொகுப்பு தமிழகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களினுடைய அளவு என்பது சொல்ல இயலாது. அந்த அளவிற்கு தமிழ் பெண் கவிஞர்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த கவிதை தொகுப்பு கொண்டு வந்தது. இதை நான் சொல்வதற்கு காரணம் 86 எங்கோ எழுதப்பட்டது என்பது அல்ல. அன்றைய தேதியில் எங்களை போன்றவர்களுக்கு அந்த சின்னஞ்சிறிய அந்த தொகுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை எங்கள் மனதில் ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பாக அவையினுடைய ஈழத்து அவையினுடைய கவிதைகள், அவருடைய தொகுப்பு இன்றைக்கு அது கிடைக்கவில்லை. அதே போல சிவராமனினுடைய தொகுப்புகள், நல்ல வேளையாக இந்த தொகுப்புகள் 1-2 என்னிடத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் நான் யாருக்கும் கொடுப்பதில்லை, அதனால் அது தொலைந்து போகாமல் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேரை வாங்கிட்டு புஸ்தகத்தை தரவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடித்த, ஏன்னா இதெல்லாம் திருப்பி யார் ரீப்ரிண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால இந்த புத்தகங்களை நான் உயிரோடு இருக்கும் வரை கொடுப்பதில்லை என்ற முடிவோடு சில புத்தகங்களை அத்தகைய புத்தகங்கள், அத்தகைய கவிஞர்கள் வாழ்ந்த ஈழ மண்ணில் இருந்து இன்றைக்கு சஹாரா வந்திருக்கிறார். சஹாரா என்று சொன்னால் அது எதுவும் முளைக்காது என்பது அல்ல பொருள். மிக கடினமான வாழ்க்கையிலே, மிக கடினமான சூழ்நிலையிலே உயிரினங்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது உயிரற்ற ஒரு நிலப்பகுதி அல்ல. எனவே மிக கடுமையான ஒரு சூழலில், ஒரு வரலாற்று சூழலில் பேசுவதற்கு கூட பயப்படுகின்ற, அதெல்லாம் அந்த கவிதையிலேயே அவங்க சொல்லிட்டே போறாங்க. பேசுவதற்கு கூட அன்றைக்கு இவ்வளவு பேர் இருந்தீர்களே, இன்றைக்கு எங்கே என்றெல்லாம் அந்த கவிதையில் வருகிறது. நாங்களெல்லாம் என்றைக்கும் உங்களோடு இருப்பவர்கள் தான். இதில் எந்த மாற்றத்திற்கும் இடமில்லை. எத்தகைய ஒரு சூழலிலும் நாங்கள் எல்லாம் உங்களோடு இருப்பவர்கள் என்பதை நிறைய பேர் இங்கு தமிழகத்தில், மிக குறிப்பாக தோழர் புகழேந்தி அவர்கள், ஏன்னா அங்கு நடந்த அந்த வரலாறுகளை, அங்கு எடுக்கப்பட்ட அந்த ஒளி வடிவங்களை உடனடியாக நாங்கள் அவர்களுடைய வீட்டில் சென்று நாங்கள் பார்ப்பது வழக்கம். ஆனால் பார்த்தோமே தவிர எங்களால் என்ன செய்ய முடிந்தது என்று பார்க்கிற பொழுது நிச்சயமாக அழுதிருக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதனால் விளைந்த பயன் என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், நாங்கள்
எங்களுடைய சக மனிதர்கள், எங்களுடைய சகோதரர்களுடைய வருத்தங்களை நாங்கள் மனமாற எங்களின் கண்ணீரின் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் எழுதியிருக்கிறது ஒரு குறுங்காவியம். அவருடைய அந்த நூல் வேங்கையின் பூங்கொடி என்பது ஒரு சின்ன ஒரு குறுங்காவியம். இந்த காவிய நடை என்பதெல்லாம் புது கவிதைக்கு புதிது அல்ல. இதை நான் சொல்வதற்கு காரணம், கூப்பாரா மாதிரியானவர்கள் மிக தொடக்க காலத்திலேயே இது போன்ற ஒரு சின்ன கதை அமைப்பை வைத்துக் கொண்டு கவிதைகளை எழுதுவது என்பதை வழக்கமாக்கினார்கள். பிச்சமூர்த்தியும் அப்படிதான். தமிழ் புது கவிதையினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற பிச்சமூர்த்தியும் அதை செய்தார். பின்னால் எழுதிய கவிஞர்கள் அனைவரும் இன்றைக்கு பெண் கவிஞர்கள், ஆண் கவிஞர்கள் என்று பிரித்து பார்க்கிற ஒரு நிலைமையை நான் இங்கு கொண்டு வரவில்லை. கவிஞர்கள் அவ்வளவுதான். ஆசிரியர், மாணவர், கவிஞர், இதெல்லாம் பொதுவான சொற்கள், அவ்வளவுதான். எனவே இவர்களோடு ஆண்களை வைத்து பார்க்கிற பொழுது பெண்கள் குறைவு இப்படியெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. சங்ககால கவிஞர்களில் தேடியவரை பெயர்களை வைத்து அல்லது வருகின்ற குறிப்புகளை வைத்தே கூட ஒரு 10% பேர் பெண்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். உலகின் எழுதப்படாத வரலாறுகளில் பெண்களினுடைய வரலாறு மிக மிக முக்கியமானது. உலக மக்கள் தொகையில் மிக பெரும்பான்மையாக அவர்கள் எந்த காலத்திலேயும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தினுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளில், தொகுக்கப்படாத வரலாறுகளில் பெண்களின் வரலாறும் இருக்கிறது. ஆனால் இனி அந்த நிலை மாற்றப்படும் என்பதில் மிக உறுதியாக எனக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக புறநானூற்றில் வருகின்ற கவிதைகளைப் போலெல்லாம் பெண்கள் எழுத முடியுமா, பெண்களால் அப்படியெல்லாம் அந்த மாதிரியான வரிகளை எல்லாம் கொண்டு வர முடியுமா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் புறநானூற்றில் ஔவையார் மிக அதிகமான கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், புறம் என்பது பெண்ணுக்கு ஏதோ மிக தூரமான ஒரு இடத்தில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம், அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். பெருங்கோப்பண்டை எடுத்துக்கொண்டால் அவள் சான்றோரை மிக கடுமையாக சாடுகிறார். செல்க என சொல்லாது ஒழிக என சொல்லும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே என சொல்கிறார். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எனக்கு கணவன் இறந்து விட்டான், என்னை ஏன் சதியறாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள்? நான் பரல் கற்களை விரித்து, பாயில்லாமல் பரல் கற்களை விரித்து அதன் மேல் படுத்துக்கொண்டு உப்பிட்ட வேலைக்கீரையை உணவாக உட்கொண்டு கொண்டு ஒரு ஜடப்பொருளை போல் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதைவிட இப்படி சாவது என்பது நீர் நிறைந்த தடாகத்தில் இருக்கின்ற அந்த குளிர்ச்சியை போல எனக்கு மிக குளிர்ச்சியை தருகின்ற ஒரு விஷயமாகும் என்கிறார். இதைவிட ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமையை யாராவது பதிவு செய்ய முடியுமா என்று தெரியவில்லை. ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுது, இன்னைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு, பேர் தெரியாம நடந்துட்டு இருக்குது. தீப்பாய்ந்த அம்மன்கள் கோயில்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, வடநாட்டில் எல்லாம் இப்பொழுதும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முழுமையாக ஒழிந்து விட்டது என்று சொல்வதெல்லாம் வெறும் மாயை தான். இதை நான் சொல்வதற்கு காரணம், என்றைக்குமே ஒரு கவிதையில் ஒரு பெண் கவிஞர் எழுதிய கவிதை தான் ரொம்ப அலட்சியமா அவங்க எழுதுறாங்க. இத பாருங்க, என்னுடைய பையனை தேடிதானே வந்திருக்கீங்க, அவன் எங்க இருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இது புலி இருந்த கருவறை, இந்த புலி இருந்த கருவறை இங்கு இருக்கிறது. ஆனால் புலி எங்க இருக்கிறது என்று சொன்னால், எங்காவது போர்க்களத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும், அங்கு போய் பாருங்க. வெறும் 4 வரி கவிதை தான். எங்காவது போர் நடந்து கொண்டிருக்கும், நீங்கள் வேண்டுமானால் அங்கு போய் தேடிக்கொள்ளுங்கள். இது ஒரு பெண் கவிஞர் எழுதிய கவிதை தான். இதை நான் சொல்வதற்கு காரணம், அதனுடைய உட்பொருளாக இன்றைக்கு எவ்வளவோ பொருளை நாம் அதில் எடுத்துக்கொள்ள முடியும். புலி இருந்த குகை இன்றும் இருக்கிறது. புலி எங்கோ இருக்கிறது. ஒவ்வொரு தமிழன் என்ற, தமிழனுடைய மனம் என்ற பாசறையில் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. இதை சொல்வதற்கு காரணம், அதில் வருகின்ற அவர் எழுதியிருப்பது எல்லாமே அவருடைய முன்னுரையில் மிக தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். இந்த கவிதைகளை நீங்கள் ஏதோ ரசிப்பதற்காக தயவு செய்து பார்க்காதீர்கள், ரசிப்பதற்காக வராதீர்கள். இதில் பிணவாடை வீசிக்கொண்டிருக்கிறது.
இந்த பிணவாடையை சகித்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் இந்த நூல்களை எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த நூல்களை படிப்பதற்கு முன்னால் இந்த தயவு செய்து இதை படித்துவிட்டு இதற்குள் போங்கள் என்று ஒரு சின்ன ஒரு அடைப்பு குறிக்கோள் கொடுத்து விட்டு தான் அவர் உள்ளே போகிறார். அதில் சொல்லி இருக்கின்ற செய்திகள் எல்லாம் இதுதான். இலக்கியம் என்பது மக்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது என்பதுதான் இலக்கியம் என்பது. மேத்யூ ஆர்னால்ட் அதையே சொன்னார், இலக்கியம் என்பது மனிதர்களினுடைய கண்ணாடி என்று சொன்னார். இந்த குறுங்காவியத்தில் இந்த குறுங்கவிதையில் வேங்கையின் பூங்குடி குறுங்கவிதையில் யாழ் மாகாணத்தினுடைய இயற்கை அழகு ஒரு 4 பக்கங்கள், கிட்டத்தட்ட 4-5 பக்கங்கள். இவ்வளவு அழகான ஒரு வர்ணனையை சங்க இலக்கியங்களில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஆனா குறுங்காவியம் அவங்க அந்த புத்தகத்துல போடல. ஆனா அது ஒரு குறுங்காவியம். நான் படித்து முடித்துவிட்ட காரணத்தினால் அதை தைரியமாக சொல்லுகிறேன். அது ஒரு குறுங்காவியம். போர்க்களத்திலே போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சேது ஆண்டனி என்று சொல்லுகின்ற அந்த போராளி, செல்வி என்ற அந்த யாழ் மாகாணத்தில் வசிக்கிற ஒரு பெண் செல்வி கதையினுடைய தலைவி. இவர்களை சுற்றி கதை நடப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவர்கள் இருவரும் அந்த ஈழத்தில் அந்த யாழில் நடக்கின்ற செய்திகள் அவர்கள் வாயின் மூலமாக அந்த பாத்திரங்கள் மூலமாக எடுத்து சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். அந்த தேசத்தில் நடந்த நிகழ்வுகள் செல்வி ஆண்டனி என்ற 2 பாத்திரங்களின் ஊடாக, ஏன்னா அவர்கள் இருவரும் உள்ளுக்குள் விரும்புகிறார்கள், ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்களே தவிர காதல் பேச்சு பேசவில்லை, உள்ளத்தை பறிகொடுக்கிறார்கள். அவ்வளவுதான். காதல் பேச்சு என்பதோ, இன்றைக்கு காதல் என்பது தமிழகத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அதை பற்றி நிறைய நகைச்சுவையாக திரைப்படங்களில் எல்லாம் எப்படியெல்லாம் பெண்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க, தமிழன்னைக்கு ஒரு பிள்ளை தன் தாயிற்கு தனி பிள்ளை, மண் மீட்பு பணியில் பாலமிடும் அணிப்பிள்ளை. இது கதை தலைவனாகிய சேதுவை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இதுல இருக்கிற எல்லா வரிகளையும் வாசிக்கிட்டே போலாம். ஏன்னா இன்னும் கொளத்தூர் தோழர், கொளத்தூர் மணி, காசி தோழர் காசி ஆனந்தன் அவர்கள் இவங்கெல்லாம் நிறைய பேசுறதுக்கு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் மிக சுருக்கமாக நிறைய நேரம் இருக்கிற காரணத்தினால் இன்னும் ஒரு 15 நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வரிகளும் எட்டும் கை தூரத்தில் எதிரி படை. ஒரு சின்ன ஒரு போர் நடக்கிறது. எதிரிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் நடக்கின்ற, போராளிகளுக்கும் இடையில் நடக்கின்ற அந்த போரில் எட்டும் கை தூரத்தில் எதிரி படை. ஆனா இவங்கெல்லாம் பதுங்க குடியில இருக்காங்க, அவங்க வெளியில இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க. வேணும்னா ஒரு மர நிழல்ல கூட அவங்க நின்னுக்கலாம். ஆனா போராளிகள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வெட்டப்பட்ட குழிக்குள் இவனும் தோழர்களும் எப்படி இருக்காங்க? வெட்டப்பட்ட குழியில இருக்காங்க. எப்படி இருக்காங்க? வெந்தடலில் வாட்டி விட்ட சுட்ட பழம் போல் இருப்பார். ஏன்னா அந்த அடிக்கிற வெயில்ல உள்ளுக்குள்ள அவங்க உள்ள இருக்காங்க. எட்டும் தூரத்துலதான் எதிரிகள் இருக்காங்க. இப்போ பொழுதன்னைக்கு அது உள்ள இருந்தா அந்த வெயில் முழுக்க உள்ள இறங்கும். சுட்ட பழம் போல் இருப்பார்கள். உண்மையிலே இந்த வரிகளை எல்லாம் அவர் கனடாவில் வசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம் அவர் பிறந்த ஊரில் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பிறந்த ஊர் பற்று ரொம்ப ரொம்ப அதிகம்.
என்ன நீங்க உலகத்தினுடைய எந்த மூலையில விட்டாலும் நான் வந்து அந்த தேசத்தையே எனக்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊரில் தான் நான் சாக வேண்டும். தமிழகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட செத்து போகலாம், சொல்ல முடியாது. ஆனா என்ன கொண்டு போய் நீங்க உலகத்துல ஏதாவது ஒரு தேசத்துக்கு மகாராணியா ஆக்குறேன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இதைத்தான் சகாராவும் சொல்கிறார். என் ஊரில் என் மண்ணில் நான் சாக வேண்டும். ஆனா அந்த சின்ன ஆசை நிறைவேறுமா? இத ஒரு இடத்துல கேட்கிறாங்க. இந்த ஒரு சின்ன ஆசை, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் அந்த ஊர் பற்று இருக்கிற ஒருத்தருக்கும் இருக்கிற ஒரு சாதாரண சின்ன ஆசை, இதை நிறைவேறுமா என்று சகாரா கேட்கிறார். 8 ஓரடியிலும் எதிரி வீசும் எரிகணைகள் பட்டு பட்டு வெடிக்கையில் பலத்தோட துடித்து இறப்பர். எனினும் மனங்கலங்காது போரிட்டு இறுதியில் தேம்பி அடும் நெஞ்சுடன் உடல் சுமந்து தோழர் வித்துடலை விதைத்த பின்னர் சொல்லலாம். வித்துடலை விதைத்த பின்னரே தன் மெய்தாங்கும் விழுப்புண் உணர்வான். உடம்பெல்லாம் காயம் இருக்கு அவனுக்கும். சேது ஒண்ணும் சும்மா இல்ல, உடம்பெல்லாம் காயம் இருக்கு. இருந்தாலும் வந்து தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதெல்லாம் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கல, அதெல்லாம் அவங்க எழுதிக்கிட்டே போறாங்க. ஒரு சொட்டு கண்ணீர் இல்ல. ஆனா எல்லாம் முடிந்தவரை வெடித்து சிதறும் இருதயத்தோடு அந்த உடல்களை சுமந்து கொண்டு அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை அவன் செய்கிறான். செல்வியின் தோழி பூங்குழலி இருவரும் மாணவர் தலைவர்களாக இருக்கிறார்கள். மாணவர் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். பிறகு போராளிகளானவர்கள் பள்ளிக்கூடங்களிலே போய் பேசுகிறார்கள். குறைந்தபட்சம் அவசர சிகிச்சைகள் செய்வதற்காக முதலுதவி போன்றவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதையடுத்து இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொண்டு தேவையான இடங்களில் அவருடைய மருத்துவ பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உடனடி சிகிச்சையே உயிர்காக்கும் ஆயுதம். அவசர வைத்தியம் அனைவரும் கற்கலாம். அண்டை அயலில் குண்டடியினால் செல்லினால் காயப்பட்ட உயிர்களை காக்கலாம். இது ஏதோ வந்து பசங்க கோலி விளையாடும் போது காலில் சின்னதா அடிபட்டுருச்சுனாக்கா வந்து அந்த பவுடர் வச்சு போரிங் பவுடர் வச்சு அடித்துவாங்கல்ல, அந்த மாதிரி குண்டடிப்பட்டாலோ அல்லது செல்லினால் அடிபட்டாலோ உடனடியாக சிகிச்சை செய்து கொள்வது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினமணியில வந்து ஒரு ஈழத்து பெண் ஒருவர் ஒரு நாவல் எழுதியிருந்தார். அது தொடராக வந்து கொண்டிருக்கிறார். முடிந்து விட்டது அந்த தொடர். மிக குறுகிய காலம் தான் வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட அதில் வந்த செய்திகளுக்கும் இந்த குறுங்காவியத்தில் இவர் பதிவு செய்திருக்கின்ற விஷயங்களுக்கும் அநேகமாக எந்த வேறுபாடும் இல்லை. அதே போல தொடர் புகழேந்தினுடைய வீட்டில் நான் பார்த்த அந்த புகைப்படங்கள், அந்த வீடியோ தொகுப்புகள், ஒளி தொகுப்புகள், அதுல இருப்பதற்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளுக்கும் எந்த விதமான ஒரு சின்ன வேறுபாடும் தான் இல்லை. நடந்த உண்மையை கவிதை வரியில் சொல்லுகிறார், அவ்வளவுதான். இது உண்மை. ஓ தேசத்தில் வசிக்கிற மனிதர்களே, உங்களுக்கு மனசாட்சி என்று இருக்குமானால் நீங்கள் வெட்கி தலைகுனியுங்கள் என்று சொல்வதை போல ஒவ்வொரு வரியும் இதில் இருக்கின்ற உண்மையினுடைய வெளிப்பாடாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அண்மை காலத்தில் நான் படித்த பொழுது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடித்த கவிதை தொகுப்பு என்று எதையும் நான் சொல்ல மாட்டேன், சகாராவின் தொகுப்புகளை தவிர. ஏன்னா அதை படிக்கும் பொழுதே தலையெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்ற, ஒரு ரொம்ப தலைவலியெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா எவ்வளவு கொடூரமான நிகழ்வுகள். இத்தகைய சூழலில் வசிக்கின்ற அந்த பெண்கள், இன்னும் சொல்ல போன நிறைய இன்னொரு கவிதை ஒண்ணு படிச்சேன், இன்னொருத்தங்க எழுதியிருந்தாங்க. அந்த கவிதையில ஒரு இடத்துல வந்து அந்த பீப்பாய்களுக்குள் வைத்துக் கொண்டு ஒளிந்து கொண்டு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போகிறார்கள். ஒரு பெண் மாதவிலக்காகி விடுகிறார். ஒரு தோழன் அவனுடைய சட்டையை கிழித்து கொடுக்கிறான். இந்த பதிவுகள், போர் நடப்பதென்னவோ அங்கு போர் நடக்கிறது. ஆனால் அங்கு வசிக்கின்ற பெண்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய நிலைமை என்ன? எத்தனை மனித உரிமை மீறல்கள் அங்கு நடந்தது? எவ்வளவு கொடூரமான மனித உரிமை மீறல்கள்! இது என்ன கண்ணிருந்தும் குருடர்களாக இந்த உலகத்தின் மக்கள் மாறிவிட்டார்களா? ஆனால் மனசாட்சி உள்ள மனிதர்கள் உலகம் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அது எந்த தேசத்தில் இருந்தாலும் அதில் குறைபாடுகள் இருக்கலாம், இன்னும் அதிகமாக அந்த உணர்வு தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க மக்கள் கண்ண
இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, அவருடைய வரிகள், அவருடைய ஒவ்வொரு அந்த ஒரு சின்ன குறுங்காவியம் தான். சங்க இலக்கியத்துல நிறைய அகப்பாடல்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பாடலும் வந்து மறைமுகமா கருத்துக்களை கவிஞர் சொல்லிக்கிட்டே போவாங்க. ஒரு காதல் கவிதை தான், தலைவனுக்கும் தலைவிக்குமான அன்பு தான். அதை ஒரு சின்ன முதல் 15 வரிகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. மிக கடுமையான காடு, நெருக்கமான காடு, அதெல்லாம் கழிஞ்சிருச்சு. 17% கூட இப்ப இல்லை. மிக நெருக்கமான காடு. அந்த காட்டிலே பாறைக்கு நடுவில் இருக்கின்ற பள்ளம், அந்த பள்ளத்தில் இயற்கையான மழை பெய்து தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அருகில் இருக்கின்ற பலாமரமானது வெடித்து அதில் இருக்கின்ற கனிகள் அதில் கொட்டுகின்றன. அந்த கனிகள் நாற்பல கடந்து விட்ட காரணத்தினால் ஒரு நல்ல கடும் தேரலாக மாறிவிடுகிறது. தேரல் என்றால் கல். அந்த கல்லை தண்ணீர் என அறியாமல் வந்து ஒரு குரங்கு குடித்து விடுகிறது. குடித்து விட்டு அருகில் இருக்கின்ற மரங்களில் எல்லாம் பூத்து கொட்டி கிடக்கின்ற அந்த பூக்களின் மீது அந்த தேரலை குடித்து விட்டு இந்த குரங்கு உறங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட புரியாத நன்மைகளை எல்லாம் ஒரு விலங்கிற்கு கூட இப்படிப்பட்ட இன்பம் தானாக கிடைக்கிறது உன் தலைவனுடைய காட்டிலே என்று சொன்னால், தலைவியாகிய உனக்கு எப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஆதலால் நீ தலைவியை வருந்த வேண்டாம் என்று சொல்லி இதை சொல்லிவிட்டு அதை சொல்லுவார். அதை போல சகாராவினுடைய கவிதைகளில், ஏன்னா இலங்கை நமக்கு தெரியும், சுற்றியும் வந்து கடல், அருமையான காடுகள் நிறைந்த ஒரு பகுதி, மிக அருமையான இயற்கை வளம். அந்த இயற்கை வளத்தை சொல்லி சொல்லிதான் அடுத்து சொல்லிக்கொண்டே போகிறார். ஏனென்றால் சேது வீட்டிற்கு வரான் இல்லையா, அந்த வீட்டிற்கு வருகிற அந்த சூழல், ஆண்டனி வீட்டிற்கு வருகின்ற அந்த சூழலை சொல்லும் போதெல்லாம் அந்த இயற்கை வர்ணனை உண்மையில் மிக அற்புதமான அந்த சொற்கள் எப்படி வந்து அவருக்கு விடுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இந்த எதுகை மோனை வைத்துக் கொண்டு காலம் தள்ளிய புலவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் உண்டு. இடைக்காலம் என்ற ஒரு காலத்திலே வெறும் எதுகை மோனைகளை வைத்துக் கொண்டு விளையாடியவர்கள் உண்டு. வெறும் எதுகை மோனைகளை வைத்துக் கொண்டு பல வீரச் செயல்கள் புரிந்ததாக மார்த்தட்டி கொண்டவர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் உண்டு. ஆனா அந்த எதுகை மோனைகள் வந்து இங்க சொற்கள் வந்து ஈட்டி எடுத்து குத்துது, சாகங்களா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து விழுது. ஆனா அந்த சொற்கள் எப்படி அந்த எதுகையும் மோனையும் தானா வந்து விழுது. ஏன்னா மிக உண்மையான கவிதைகளுக்கு எதுகை மோனையை வந்து நம்ம கற்பனை பண்ணி யோசிச்செல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய ஒப்பாரி பாடல்களை படிச்சீங்கன்னா, தாலாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டு தொகுப்புகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தொகுப்புகளை வந்து நம்ம வாசிச்சோம்னா பார்க்கலாம். நம்ம ஆறாரோ ஆறிரோ ஆறடிச்சு நீ எழுத பார்த்தீங்கன்னா அந்த ரைமிங் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த ரிதம் மிக அற்புதமாக சகாராவுக்கு வருகிறது. பொருளில் மட்டும் இது சிறப்பா இல்லை, கவிதை எழுதப்படுகின்ற விதத்திலேயும் அது சிறப்பாக வந்திருக்கிறது. இது வெறும் இவரை சகாராவை நான் இன்றைக்குதான் பார்க்கிறேன். இவரை பாராட்டி எனக்கு ஆக போவது என்று எதுவும் இல்லை. இதை வெளிப்படையாக சொல்லுகிறேன். ஏன்னா இதை நான் சொல்வதற்கு காரணம், நாம் பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டினால் தீர வேண்டும். சொற்கள் வந்து விடுகின்ற அந்த அழகு இன்றைக்கு அந்த எதுகை மோனை அந்த ரிதமிக்கா எழுதுறதெல்லாம் வந்து இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி எழுதுறதெல்லாம் வந்து சும்மா எழுத்த வச்சுக்கிட்டு விளையாடுறது. ஆனா அவங்க எழுத்த வச்சு விளையாடல, அதில் உணர்ச்சி இருக்கிறது, மொழி இருக்கிறது, மொழியினுடைய ஆழம் இருக்கிறது, அந்த சொற்களில் ஒரு வீரியம் இருக்கிறது, சொல்லப்படுகின்ற பொருளில் நேர்மை இருக்கிறது. இந்த நேர்மையின் காரணமாகத்தான் நம்முடைய அன்பு தோழர் நெடுமாறன் அவர்கள் சொன்னார், நீங்கள் மொழிக்கு தொண்டு செய்வதன் மூலமாக, தொடர்ந்து எழுதுவதன் மூலமாக தமிழ் இனத்தை நீங்கள் புத்துயிர் தந்தவர்களாக ஆவீர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் சொன்னதற்கான காரணம் இதுதான். ஏன்னா படிக்க படிக்க புறநானூற்று கவிதைகள் எழுதப்பட்ட காலம் என்று பார்த்தால் உலகம் முழுக்க அது வந்திருக்கு. த ஹெராயிக் பீரியட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அது யூகோஸ்லேவியா இருந்து செக்கோஸ்லேவியா இருக்கலாம், அல்லது அயர்லாந்தாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு தேசமாக இருந்தாலும் அந்த ஹெராயிக் பீரியடில் எழுதப்பட்ட கவிதைகள். ஏன்னா நிலம், ஆடு மாடுகள், இந்த இவையெல்லாம் வந்து சொத்தாக கருதப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எல்லா நாடுகளிலும் அது எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து நிலம் முக்கியம், அதற்காக நடந்த
நடந்த போர்கள். ஆனா இன்றைக்கும் நிலம் முக்கியம். நிலத்திற்காக நடந்த அந்த போர், மண்ணிற்காக நடந்த அந்த போராட்டம். எனவே அதில் வருகின்ற சொற்கள் புறநானூற்று ஔவையாரை போல வந்து விடுகிறது. ஏற்கனவே சிவரமணியாகட்டும் ஔவையாகட்டும் ஒரு முறை அந்த தொகுப்புகளை நாம் படித்தாலே போதும். இனி சகாராவையும் நாம் படிக்கலாம். ஏனென்று சொன்னால் அத்தகைய உணர்வை அது தருகிறது என்ற காரணத்தினால் சொல்லுகிறேன். அந்த குழந்தையை பற்றிய வர்ணனை ஒரு இடத்தில் வருகிறது. அந்த மகனை அவங்க வந்து எப்படியெல்லாம் தடவி வளர்க்குறாங்க. இந்த போராளி மகனை கையிடிக்கில் தூக்கி கதகதப்பாய் அணைத்து சின்ன அகரங்களில் தாய்மை பூரித்த கிண்ணத்து பாலூட்டி, அது வெறும் பால் இல்லையா, தாய்மை பூரித்த கிண்ணத்தில் பாலூட்டி வளர்த்த பிள்ளை, உடலில் எண்ணெய் பூசி உருவி ஊறவிட்டு உல்லாச கழிப்புடனே உந்தியவன் நீந்தி வர உளம் கழித்து ரசித்த பிள்ளை, காசினியில் நடைபயில காலில் கற்கள் குத்தும் என்று காரியை தன் இடையில் சுமந்து கட்டி காத்து வளர்த்த பிள்ளை. இதெல்லாம் வந்து அந்த சேதுவோட அம்மா வந்து எப்படியெல்லாம் அந்த குழந்தைய வளர்த்தோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த போராளியினுடைய தாய். இன்னொரு பெண் கவிஞருடைய கவிதை எனக்கு ஞாபகம் வருது. அவங்க ஒரு கவிதையில வந்து பதிவு பண்றாங்க, சொந்த மகன் கொல்லப்பட்டு நடுத்தெருவில் இறந்து கிடக்கிறான். ஆனா அந்த இறந்து போய் கிடக்கின்ற அந்த உடல் என் குழந்தையின் உடல் தான், என் மகனின் உடல் தான் என்று சொல்வதற்கு அந்த தாய்க்கு தைரியம் இல்லை. ஏன்னா சொன்னா இருக்கிறவங்களும் இறந்து போயிடுவாங்க, இருக்கிறவங்களும் இல்லாம போயிடுவாங்க. அப்ப இந்த காட்சியை ஒரு பெண் கவிஞர் தான் அப்படியே கவிதையாக்குறாங்க. அந்த காட்சியை வந்து அப்படியே கவிதையாக்கி சொந்த மகன் செத்து கிடக்கின்றான், ஆனால் இவனை என் மகன் என்று சொல்வதற்கு கூட தயங்கி நிற்கின்ற, தாய்மை கூட பயப்படுகின்ற ஒரு சூழல் இருந்ததை இன்னொரு பெண் கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். அந்த மாதிரி அந்த போராளியை பற்றி சொல்லுகிற இடங்கள் எல்லாம் எனக்கு அந்த பழைய கவிதைகள்லாம் ஞாபகம். குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தவழ்ந்தும் மயக்குறு வாக்களை இல்லாருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. இப்படிப்பட்ட அந்த குறுகுறு நடக்கிறது, சிறுகை நீட்டி. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நம்பிதான் ஓடுது. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து எப்பொழுதும் இனியவை. அந்த மாதிரி அந்த கவிதைகளை அந்த சொல்லுகிற அந்த விதத்தில் இருக்கின்ற அற்புதமான அந்த எழுத்து வடிவம். ஏன்னா சேதுவுக்கு அன்பு இருக்கு. போராளிகள் எல்லாம் வந்து வெறும் ஜனங்களாக இருந்தார்களா என்று சொன்னால் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து ஆசை இல்லையா, காதல் இல்லையா, காமம் இல்லையா, எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு ஞானிகளை போல அவர்கள் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேசத்தினுடைய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பதை பதிவு செய்கிறார். அன்பு ஏற்படுகிறது, கடமை அதை மூறி மறைக்கிறது. அது மட்டுமல்ல, விடுமுறை சமயத்தில் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். அவர் சொல்லுகிற அந்த செய்திகள், கண்டேன் செம்மலை. செல்வி அவனை மருத்துவமனையில பார்க்கும் போது சொல்றார். ஏன்னா பழைய இலக்கியங்களினுடைய இதெல்லாம் தாக்கமெல்லாம் வந்து விழுது. ஏன்னா கம்பராமாயணத்துல அனுமன் வந்து அசோகவனத்தில் சீதையை பார்க்கிற பொழுது சொல்றான், கண்டே கற்பிணிக்கு அணியை கண்களா. அதனாலதான் அவன் அந்த வரியை வச்சுதான் சொல்லின் செல்வன் நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா முதல்ல சீதை உயிரோடு இருக்கிறாளா, அதுதான் ராமனுக்கு வேண்டிய முதல் செய்தி. ராமனை பற்றிய யோசனைகள் வேறு, அது எனக்கும் இருக்கிறது. ஆனா அவனுக்கு வேண்டியதான் அவன் மனைவி உயிரோடு இருக்கிறாளா, கண்டேன். சரி, ரெண்டாவது கற்பிணி கணி, இன்னும் அவன் என் மனைவியாகவே இருக்கிறாளா, நீ உன் சொந்த கண்ணால பாத்தியா. இதெல்லாம் அவன் கேட்கறதுக்கு முந்தியே அவன் சொல்றான். அதை போல செல்வி சொல்லுகிறாள், கண்டேன் செம்மலை. ஏன்னா அவன் அடிபட்டு கிடக்கிறான் என்ற உடனே உயிர் துடைக்க அவனை தேடி கொண்டு வருகிற அந்த பெண். ஏன்னா இந்த ஒரு தொகுதியிலே வந்து இன்னும் நான் நிறைய குறிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய சொற்கள் பார்த்தீங்கன்னா காவலரன். நம்ம இங்க வந்து தமிழகத்துல அந்த சொற்களை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வாய்ப்பு வந்து நமக்கு இல்லை. காவலரன், கனரக சுடுகலன்கள், கைக்குண்டுகள், காயத்தை சிதறடிக்கும் மோட்டார் எரிகணைகள், காற்றின் சலசலப்பை கேட்டாலும் உடன் கனவு. அப்படி லேசா அசைஞ்சா போதும் குண்டுமழை பொழிந்துடும். ஏன்னா அவங்க வீட்டு காசு இல்லை அதெல்லாம். ஏன்னா மக்கள் நலனுக்காக எத்தனையோ தேசங்கள் கொடுத்த பணம் எல்லாம் இப்படி குண்டுகளாக காணாமல் போயிட்டு அந்த நாட்டு மக்களை கொள்வதற்கு பயன்பட்டது. அதனால்தான் வியட்நாமிய போராளியான ஹோசிமினுடைய படைத்தலைவர் ஒரு புத்தகம் எழுதினார். அவருடைய பெயர் எனக்கு மறைந்து விட்டது.
மக்கள் படை அமைக்க வேண்டியதனுடைய அவசியம் என்று இளவெண்ணில் அந்த புத்தகத்தை ஒரு 23, 24 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு படிக்க கொடுத்தார். நான் அதை திருப்பி கொடுக்காமல் வைத்திருந்திருக்கலாம் என்று வருத்தப்படுகிறேன். ஏன்னா அந்த புத்தகமெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நான் நேர்மையா படிச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டேன். மிக அற்புதமான ஒரு நூல். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த சொற்கள் மிதிவடி தாண்டுகையில் மட்டும் 2 போராளிகள். ஏன்னா அந்த மிதிவெடின்றத நம்ம வந்து கன்னி வெடின்னு சொல்றோமே, அந்த மாதிரி போல அந்த புதிய சொற்கள் எவ்வளவு அற்புதமாக. மிதிவண்டி தாண்டுகையில் மாண்டு 2 போராளிகள் சிங்கியை கடித்து விழுங்கி உயிர் தியாகம் செய்கிறார். சிங்கின்றது அந்த குப்பி இருக்கு பாருங்க, அந்த குப்பியில வைத்திருக்கின்ற சயனைட். ஏன்னா அவங்க வந்து சாகலன்னா மீதி இருக்கிறவங்க மாட்டிக்குவாங்க. அப்போ கடந்து போகிறது படை, அவர்களை தாண்டி கொண்டு போகிறது. புறநானூற்றுல வந்து நாம் மண்ணை பிடிப்பதற்காக நடந்த அந்த போராட்டங்கள், அதற்காக எப்படியெல்லாம் போர்க்களத்துல உயிர் திறந்தாதான் மகனோ குற்றியோ. ஏன்னா மகன்னா என்ன செய்யணும்னா, ஆண்மகன் என்று சொன்னா போர்க்களத்திலே மார்பின் மீது காயப்பட்டு அவன் இறக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு இவருடைய கவிதையில சொல்றாங்க, மக்களே அங்க போராளிகளா இருக்காங்க. 2 விதமான போராளிகள். ஒண்ணு, நீ என்ன பண்ணாலும் இந்த மண்ணை விட்டு நாங்க போமாட்டோம்னு சொல்லி அங்கேயே இருந்தாங்க இல்லையா, அதற்கு எப்படிப்பட்ட வீரம் வேண்டும். ஒண்ணுல வந்து எண்டன் என்ற ஒரு கப்பல் வந்து இங்க குண்டு வீசிய பொழுது என்ன நடந்தது என்றாலும் எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னையை காலி செய்து கொண்டு மக்கள் எல்லாம் அவர்களுடைய கிராமங்களுக்கு சென்று விட்டார்களாம். ஏன்னா அது பற்றிய கதைகளை எல்லாம் என்னுடைய பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அப்போ குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் மண்மேடாக போகிறது, கற்குவியலாக எல்லாம் மாறிவிடுகிறது. எஞ்சியவர்கள் பதுங்கு குழிகளில் சென்று பதுங்கிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கின்ற இந்த சொற்கள், காவலரன், கனரக சுடுகலன்கள், கைகுண்டுகள், காயத்தை சிதறடிக்கும் மோட்டார் எரிகணைகள், ராக்கெட் மாதிரி இருக்கும் பெருசா, இந்த மாதிரியான சொற்கள், இவைகளை எல்லாம் மிக அற்புதமாக, மிக மிக அற்புதமாக சஹாரா வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு பிடித்த அந்த இன்னொரு கவிதை தொகுதியில எனக்கு பிடிச்ச சில வரிகளை மட்டும் சொல்றேன். ஒளியை இழந்தால் பறைக்கு பெருமை இல்லை. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலித் போராட்ட காலத்தில் பறை என்பது ஏதோ முன்னாடி பறை என்று சொன்னால் அது விழாக்களில் ஒலிப்பது. ஆனா இடைக்காலத்துல வந்து சாதிய சமூகம் உருவான பிறகு பறை என்பது ஒரு இழிவினுடைய வடிவம் என்பது போல ஆயிற்று. இன்றைக்கு மறுபடியும் பறை என்பது எங்களுடைய மானத்தினுடைய, வீரத்தினுடைய, வெற்றியினுடைய குறியீடாக இந்த பறையை அடிக்கிறோம் என்று சொல்லி பல தலித் கவிஞர்கள் அவருடைய கவிதைகளில் பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒளியை இழந்தால் பறைக்கு பெருமை இல்லை, வீரத்தை இழந்தால் இந்த போராட்டத்திற்கே பயன் இல்லை. அதான் அவங்க சொல்ல வராங்க. பாதி வழியில் நின்று விட்டால் பயணத்தில் முழுமை இல்லை, விதி என்று ஓய்ந்து விட்டால் மதி இருந்தும் பயனில்லை. உங்களுக்கு இதெல்லாம் அவங்க எதுக்காக சொல்றாங்கன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க குறைவான நபர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் எத்தகைய உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரியும். எனவே அந்த வரிகளுக்குள் இருக்கின்ற அந்த பொருள், விடல் என்று முடிவெடுத்தால் விடுதலைக்கு இடமில்லை. நான் வந்து தோத்து போயிடுவேன், விழுந்துருவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பயனே இல்லை. அதனாலதான் தமிழன்பன் ஒரு இடத்தில் எழுதுகிறார், 10வது முறையாக விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 9 முறை எழுந்தவன். 9 தடவை எழுந்திருக்க, 10வது முறையாக தானே விழுந்திருக்க, பயப்படாது. இது தமிழன்பனுடைய கவிதை. அதைத்தான் சொல்லுகிறார், விழல் என்று முடிவெடுத்தால் விடுதலைக்கு இடமில்லை. ஏகாதிபத்திய இரட்டை வேஷங்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிறார். அதை குறித்து மிக விரிவாக தோழர் நெடுமாறன் அவர்கள் பேசினார்கள். அதனால இன்னொரு கடைசியில ஒரு இடத்துல சொல்றாங்க, உலகத்தெல்லாம் காப்பாத்துங்க, உலகமெல்லாம் தாவரம் பறவை இதெல்லாம் வந்து இந்த உயிர்களை கொல்லக்கூடாது, இந்த பறவையினத்தை கொல்லக்கூடாது, இந்த விலங்கை கொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் உலகமெல்லாம் தாவரம் பறவை விலங்கு என்று பாதுகாப்பதற்கு ஒன்று திரளுங்கள். மனிதர்களை, அதிலும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை விட்டு விடுங்க. நாங்க எத்தனை லட்சம் பேர் செத்தா என்ன, எங்களை மட்டும் விட்டுருங்க, நாங்க செத்து போனா பரவாயில்லை. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, இந்த தாவரங்களை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க.
இந்த விலங்குகளை எல்லாம் அரிய இனம் என்று சொல்லி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களை மட்டும் இப்படி கொன்று கொண்டிருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். இந்த வரிகளை அந்த இன்னொரு கவிதை புத்தகத்தில் காவிய தூதில் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் நிறைய நான் தொகுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு பிடிச்சது. சிவரமணிக்கு அப்புறம் அவைக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஊர்மிளா, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்காங்க. எனக்கு அதே மாதிரி ஆழியாளுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான பெண் கவிஞர்களுடைய வரிசையில் சகாரா இருக்கிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா புகழேந்தி தோழர் சொன்னதால இந்த விழாவிற்கு நான் ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் வெறும் அலங்கார வார்த்தைகள், தகுதியற்ற நூல்களை புகழ்ந்து தள்ளுவது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா சில பேர் ஆஹா ஓலாம் அந்த மாதிரி பாராட்டி ஒரு முறை ஒரு பெரிய பிரச்சனை கூட வந்தது. ஒண்ணுமே இல்லை, ஒரு வரி கூட தேராத ஒரு நூலை ஒருத்தர் ரொம்ப இதுவாக சொன்னார். அப்போ நான் அந்த கவிஞரிடம் நேரடியாக நான் சொன்னேன், தம்பி இதையெல்லாம் நீங்கள் உண்மையான பாராட்டு என்று எடுத்துக்கொள்வீர்களே, ஆனால் இந்த நிமிடத்திலேயே நீங்கள் காலியாகிவிட்டீர்கள் என்று பொருள். இதெல்லாம் உண்மை அல்ல, வெறும் அலங்காரம் தான். தயவு செய்து இனி நீங்கள் எழுதுவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்கள், இனி தொடர்ந்து எழுதுங்கள் என்று சொன்னேன். ஆனால் சகாராவை பற்றி நான் சொன்னவை எல்லாம் 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள் தான். இதை நான் சொல்வதற்கு காரணம், அப்படி இல்லாவிட்டால் நான் இங்கு பேச வந்திருக்க மாட்டேன். இன்னும் சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது. நான் அந்த நூலினுடைய அரசியலுக்குள் நான் போகவே இல்லை. ஏனால் அதை பற்றி பேசுவதற்கு என் அன்பு தந்தை நெடுமாறன் அவர்கள் பேசினார்கள். இனி அடுத்ததாக கொளத்தூர் மணியும் காசி ஆனந்தனும் இருக்கிறார்கள். எனவே அதற்குள் நான் போகவில்லை. கவித்துவங்களை பற்றியும் அதில் இருக்கின்ற பாடுபொருளை பற்றி மட்டும்தான் நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். எதை பற்றி பேசியிருக்கிறேன் என்ற தெளிவு எனக்கு வேண்டும் அல்லவா? அதில் இருக்கின்ற அரசியலுக்குள் நான் போகவில்லை. ஏனென்றால் அதை என்னை விட மிக தெளிவாக சொல்வதற்கு இன்னும் இங்கு இருக்கிறார் 3 பேரும். புகழேந்தியும் அதை மிக தெளிவாக பேசுவார். எனவே இந்த அழகுகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு ஏற்படவில்லை. சகாரா, நீங்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் சொற்கள் விழுகிற அழகு இருக்கிறதே, அது மிக மிக அற்புதமாக இருக்கிறது. நிச்சயமாக நாளைய கவிதை வரலாற்றில், தமிழ் கவிதை வரலாற்றில் உங்களுடைய பெயர் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பினை கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.